இது எங்கள் குடும்ப விழா என்பதால் எப்பவுமே எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிடுவாங்க, வேற வழியே கிடையாது. ஸோ அது என்னுடைய டிமாண்ட், த ஆஸ்க். இந்த அப்பாவுக்கு விருது அப்படின்னு ரமணன் நிச்சயம் பண்ண உடனே நான் சொல்லிட்டேன், வருஷம் 5 நிமிஷம் நான் அப்பாவை பற்றி பேசுவேன் அப்படின்னு. இந்த தடவை அப்பாவை பற்றி குறைச்சிட்டு அண்ணாவை பற்றி பேசலான்னு. ரமணன் சொன்னதுலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை பிக்கப் பண்ணி அப்பாவை பற்றி 2 வார்த்தை சொல்லணும்னா, குருஜி ரொம்ப அழகாக சொல்லுவார், நார்மல்சி இஸ் த ஹால்மார்க் ஆஃப் டிவினிட்டி. ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது எப்படி தெரியணும்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நார்மலாக இருக்காரோ ஒரு கூட்டத்தில் அவரை கண்டுபிடிக்க கூட முடியாது, அவ்வளவு நார்மலாக இருக்கிறவர் தான் ஸ்பிரிச்சுவலில் ஹையஸ்ட் ஹைட்ஸ் அப்படின்னு. ஸோ அப்பா வாஸ் ஒன் ஆஃப் தெம். He was one of those right up there, but he was always with us. So அது அப்பாவை பற்றி இந்த வருஷத்துக்கு உண்டான என்னுடைய he has எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 facets. So we have another we've only crossed 11. We have another 90 to go about அப்பா. அண்ணாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுவும் அதுதான். நான் இன்சிஸ்டட் பிகாஸ் அண்ணா ஹேஸ் பீன் இன் ஆர் லைஃப்ஸ். எங்கள் வாழ்க்கையில் நான் வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் ரமணனுடைய வாழ்க்கையில். அப்படி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் சிக்னிஃபிகண்ட் சுப்பு அண்ணா. ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு ஐ வில் ஸ்டாப். ஒன்று அப்பாவே சொல்லியிருக்கார், ஆல் ஆஃப் அஸ் நோ லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிறது எவ்வளவு பெரிய இது, ஈவன் பிகர் தேன் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஆனால் அப்பா சொல்லுவார், அந்த முதல் மந்திரம் இருக்கு இல்லையா, ஸ்ரீ மாத்ரே நமஹ, அதுதான் கோர். மற்றது எல்லாமே பின்னாடி வர்றது எல்லாமே அதோடைய விரிவு தான். ஷீ இஸ் லைக் தட், ஷீ இஸ் லைக், ஆனால் ஷீ இஸ் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அந்த மாதிரி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுப்பு அண்ணாவை அண்ணான்னு சொல்றது அந்த கோர். மற்றபடிக்கு அவருடைய தன்மை எங்க வாழ்க்கையில அப்படியே இன் ஆல் சர்க்கிள்ஸ் வியாபிச்சிருக்கும். நான் சொல்லட்டுமா அண்ணா? அண்ணாவை டேய் போட்டு கூப்பிடுறது நான் ஒருத்தியா தான் இருக்கும். ஹி இஸ் மச் எல்டர் டு மீ, ஹி இஸ் எல்டர் டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் த ரூம், அது வேற விஷயம். ஆனா ஐ கால் ஹிம் அண்ணா. அண்ணான்னு கூப்பிடுறது எதுக்குன்னா, திருமணத்திற்கு முன்னாடியிலிருந்து திருமணத்தின் போது, அப்புறம் நான் பிரெக்னெண்டா இருக்க ஒவ்வொரு இதுலயும் கட்டத்திலையும் அண்ணா கூட இருந்திருக்கார். ஹி இஸ் வெரி என்ன கிட்ட ரொம்ப ப்ரொடெக்டிவ். ஒரு மெயின் விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு ரமணன் இருக்கிற நிலைமை ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், பாப்புலாரிட்டியா இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அவருடைய பேச்சுரை கேட்கும் இவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புளா இருக்கட்டும், வியூவர்ஷிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே அண்ணா அவருக்காக கண்ட கனவு. அண்ணா தனக்காக கனவு கண்டதாக எனக்கு நினைவே கிடையாது. இது கூட அவர் கண்ட கனவுல 100ல் 10 பங்கு தான் இப்ப நிறைவேறி இருக்கு. ரமணன் என்னவாகணும், எப்படி இருக்கணும், அவர் எப்படியெல்லாம் மக்கள் மதிக்கணும், எங்கெங்கெந்தெல்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் லிட்டரலி ரூம் போட்டு யோசிப்பார். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு அவருக்காக யோசித்த நாட்கள் பல. அதே போல் நான் கர்ப்பமா இருந்தபோது என் பக்கத்துல உட்கார்ந்து நாள் கணக்கா வில்டுரென்ட்டோட த ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன் சத்தமா படிப்பார், உபனிஷத் சத்தமா படிப்பார், கீரா, சுந்தர் ராமசாமி, லாசாரா, இந்த கதைகள் எல்லாம் சத்தமா உட்காந்து படிப்பார். ஏன்னா என் குழந்தைகள் அப்படியே வசிஷ்டரும் அகசியமும் எப்படியோ பறக்கணுங்கிற ஆசை அண்ணாவுக்கு. ஸோ எங்க இதுல ஒரே ஒரு இது அண்ணா எவ்வளவு ஹீஸ் அ பார்ட் அப்படிங்கிறது. இன்னொரு இதுன்னா, நான் குழந்தைகளுக்கு ஒரு 6 months இருக்கும், 2 குழந்தைகள் எனக்கு. ஒருத்தன் மடியில இருக்கான், இன்னொருத்தன் கையில இருக்கான். கையில வச்சுட்டு ஆட்டின்னு இருக்கேன். ஐ ஹேட் அன் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன். அண்ணா ரமணன் ஊர்ல இல்ல, அண்ணா புக்கு படிச்சுட்டு இருக்காரு ஆஸ் யூஷுவல். நான் ஏதோ சத்தம் போட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்த்தா எனக்கு நாசியா.
வேறு யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவா, குழந்தைய தூக்கி இது பண்ண வந்து கையை வந்து என் வாய் பக்கத்தில் இப்படி வச்சுக்கிறார், வச்சுட்டு அப்படின்றார். ஐ வாமிட்டட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். துளி கூட இது பண்ணாம அதை போய் அலம்பிட்டு அப்புறம் வந்து குழந்தைய எடுத்துட்டு இது பண்ண. அதாவது லைக் ஐ செட், these are only a few facets. பட் ஹவு அண்ணா வந்து இன்னைக்கு நான் வந்து 100 தடால் அக்காரோட செல் கேட்டானா பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒருவர் எனக்கும் அண்ணாவுக்கும். ஸோ அண்ணா, ஐ ஸ்போக் மோர் அபவுட் யூ தேன் யூ டிட் அபவுட் மீ இன் யுவர் புக். அந்த ஒரு வார்த்தையோட தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சியில ஒரு இனிய சேர்க்கை. சேவாலயா முரளி பாமரனின் பகவத்கீதை என்று ஒரு நூலை எழுதியிருந்தார். அது பிரமாதமா அதனுடைய வெளியீட்டு விழா நடந்தது. சமீப காலத்திலேயே வரலாற்றுல நான் கேள்விப்படாத ஒரு விஷயம், இந்த முதல் பதிப்பு முற்றும் விற்று தீர்ந்தது. இது 2வது பதிப்பு. முரளி அவர்கள் வந்து முரளிக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சுப்பு ஆதாரம் என்று ஒரு வித்தியாசமான நூலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல வந்து he is collecting rare books, அருமையான புத்தகங்கள் அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். அதுல எனக்கு சேவாலய முரளி கொடுத்த ஒரு புத்தகத்தை அவருக்கு நீங்கள் சேர்ப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். 4000 திவ்ய பிரபந்தம், ஒரு அருமையான பதிப்பு. ஒரு கோயில் அர்ச்சகர் எனக்கு கொடுத்தார். அப்படி கொடுக்க வைத்தவர் சேவாலயா முரளி. அந்த புத்தகத்தை சுப்புவுக்கு அவரே வழங்கிவிட்டார். நல்ல நலம்.